அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பங்கு சந்தைகள் எப்படி இருந்தது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு ஒரு பாசிட்டிவ்ல தான் இன்னமும் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6.23 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் ட்ரம்ப் மிலிட்ரி அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம போயிருந்திருக்கலாம். அதோட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஈரானுக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, இது எப்போ வேணால் நாங்கள் ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சா ஈரான் காலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. உடனே ஈரான் சைட்லேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. ஸோ இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மாசமாவே நடந்துட்டு இருக்கு. ஸோ மண்டே ஈரான் வார்னிங் கொடுக்கறதும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே ட்ரம்ப் அதை ரிலீவ் பண்ணுறதும், அப்புறம் சீஸ் ஃபயர் ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் மிரட்டுறது. ஸோ இதே மாதிரி நியூஸஸ் தான் நமக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ வர நியூஸஸ் எல்லாம் ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. எல்லாமே பார்த்து அழுத்து போன ஒரு நியூஸஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த நியூஸ் மூலியமா ஏதாவது இம்பாக்ட் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது, நடக்காமலாம் கிடையாது. என்ன சொல்றது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல இதோட இம்பாக்ட் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நாட்டோட ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நிஃப்டி நமக்கு ஒரு செல் சைட் க்ளோசிங், அதாவது காலையிலலாம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பயர்ல அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வேலையை செய்யணும் நிஃப்டி. ஸோ கிட்டத்தட்ட 23,756 இருந்து நமக்கு கீழே இறங்கி 23,606 நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதை கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடினே சொல்லலாம். அதானி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பார்ட்னர்ஸ் மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு வழக்கு வந்திருந்தது, ஒரு ஊழல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி. யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூஎஸ் யூஎஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வித்ட்ரால் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் மூலியமா இன்னைக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு growth கொடுத்துருக்கு. ஸோ அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எங்க ஒரு நெகட்டிவ் நியூஸ் வர்றப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி எல்லாம் அவர் இழக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட பங்குகள் வேகமா இறங்குது. ஸோ அதே பாசிட்டிவா நடக்கிறப்ப மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5% மட்டும் தான் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வராங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரணும், ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிறது நல்ல ஸ்டாக்ஸ் தான். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா இறங்குனா எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு வேகமாக வளரக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் சொல்லலாம் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். எப்பெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் வருதோ அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் நியூஸ் வர்ற அன்னைக்கே நமக்கு 10% 12% எல்லாம் இறங்கிடும். அந்த டைம்லலாம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்கு மேலே வந்துடும். ஸோ அதனால இது ஏறுறப்ப கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னா வாட்ச் பண்றது நல்லது. இறங்குறப்பையும் சரி அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட நியூஸ் வருதுனாலே ஸோ அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் பட்டையை கிளப்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம். டிசிஎஸ் கிட்டத்தட்ட 1.92%, ஹெச்சிஎல் 2.86%. ஸோ எல்லாமே நமக்கு மேலே தான் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் எல்லாம் இன்னைக்கு காலையிலேயே வீடியோவில் பார்த்துரும். ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 4.52% பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நமக்கு இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு 4.76% பக்கம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மற்றபடி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு. இன்னைக்கு டாப்ல இருந்தது எது அப்படின்னா ஐடி செக்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேற்று எப்படியோ அதே மாதிரி தான் இன்னைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். நமக்கே தெரியும் ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட் நடக்கல. காலையில் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ஈவினிங் அது ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஓவராலாக ஒரு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும். நெக்ஸ்ட் என்எஸ்சியில் மொத்தம் 3355 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2152, டிக்ளைன்ஸ் 1109, அன்சேஞ்ச் 94. 52 வீக் ஹைல 56 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 35 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் மார்க்கெட். பெரிய அளவில் பை சைடு இழுத்துட்டு போகல, செல் சைடும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இழுத்துட்டு போகல. அப்பர் சர்க்யூட் 109, லோயர் சர்க்யூட்ல 82 பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ செக்டாரை பத்தி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னமும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.75% நமக்கு இறங்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி அது இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா F&O ட்ரேடர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இன்வெஸ்டர்ஸ் போலாம் என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஒரு
ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி நான் பை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாங் டேர்ம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு பை பண்றேன், ஒரு 10 நாளோ 20 நாளோ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கேஷ்ல பை பண்றேன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நம்ம என்னடா இது ஆட்டோ செக்டார் இறங்கிட்டே இருக்கு, நமக்கு வந்து ரெட்டில் இருக்கு அப்படின்னு. பட் ஒரு F&O ட்ரேடர் வந்து இதெல்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியும் F&O பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கினா கூட லாபத்தை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் அஃபெக்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி ஒரு செக்டார் பேஸ்டு ஒரு ஸ்டாக்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் நேற்று சொன்ன மாதிரி ஐடி செக்டார் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.33% வரைக்கும் பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ பெட்ரோல் டீசல் வந்து ஹைக்னால, அதுக்கப்புறம் பெட்ரோல் அண்ட் டீசல் டிமாண்ட்னால இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கிறது ஆட்டோ செக்டார் தான். அப்போ அந்த ஆட்டோ செக்டார்ல இருக்கிறதே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான். அதுல இருக்கிற ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரெண்டா நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து F&Oல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றப்ப நமக்கு ப்ராஃபிட்ஸ் பார்த்துலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எல்லா ஸ்டாக்ஸ் எல்லா செக்டாருமே நமக்கு வந்து நெகட்டிவ் தான். பேங்கிங், ஃபின் நிஃப்டி எல்லாமே நெகட்டிவ் தான். ஐடி செக்டார் வந்து நல்ல பாசிட்டிவ், ஆட்டோ செக்டார் நமக்கு வந்து எதிர்பார்த்த நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். இப்போ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல TCS அண்ட் இன்ஃபோசிஸ் மட்டும்தான் நமக்கு 1.92%, 4.76%. ஸோ இதெல்லாம் ஒரு 4%க்கு மேல ஒரு ADR வேல்யூஸ் எல்லாம் சாதாரணமாக 4%க்கு மேலே கொடுத்துட மாட்டாங்க. யூஎஸ்ல இருந்து அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஸோ காலையில வீடியோவில் நான் வந்து இதை அப்டேட் பண்றேன், அது மறக்காம பாருங்க. எப்பவுமே ஒரு 4%க்கு மேலே ஒரு ஸ்டாக்குக்கு அவங்க கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதோட இம்பாக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து தெரியும். இது ரெண்டு விதமா வந்து தெரியும். ஒன்று வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர்ஸை ட்ரா பண்றதோ இல்லைன்னா ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்றதோ, ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கிறப்ப ஒரு நல்ல என்ட்ரி வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், HCL டெக், டெக்கெம், TMPV, TCS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொட்டாக் பேங்க், டைட்டன், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா கன்சியூம், பாரத் ஏர்டெல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாங்க. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நிஃப்டியா இருக்கட்டும், இப்போ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து தான் நமக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு. அது வந்து கண்டினியூவா நமக்கு இறங்குமாங்கிறத இன்னைக்கு நான் இன்னைக்கு ப்ரிடிக்ஷன்ல வந்து அந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காது. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 53,409ங்கிறது இன்னைக்கான க்ளோசிங் ஜோன். 409க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, 53,199. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து நமக்கு வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 53,692 பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டின்னு மட்டும் கிடையாது, ஸோ இன்னைக்கு இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே இந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 23,618 நாளைக்கு ஓப்பன் இதுக்கு கீழே நடந்தது அப்படின்னா ஸோ 23,494 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல பை எடுக்கிறது சான்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து க்ளோசிங் மேலெல்லாம் ஓப்பனிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 23,756ல அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ வரைக்கும் கூட எந்த ஒரு பிரேக் அவுட்டுமே பெருசா வந்து நடக்கல. அதாவது ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம், கண்டிப்பா வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு இந்த பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நடக்கல. இப்போதைக்கு வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன்ல மட்டும்தான் ஹோல்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ பை சைட் கன்ஃபர்மேஷன் நடக்கட்டும், நான் அதை கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 25,593, சப்போர்ட்டுங்கிறது 25,040. ஸோ நிஃப்டி மிட் கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 14,176, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,427. சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான். க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா 74,132. சாரி, அவ்வளோ தூரம் நமக்கு வராது. இந்த ஜோன் 74,668ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன், 75,745ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இப்போதைக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு, ஒரு 5 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல ஒரு 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ இல்ல காலையில ஓப்பன் ஆகிறப்போ ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இதே மாதிரி தடுமாறிட்டு இருந்தது ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் எல்லாம் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபிளக்சுவேஷன் நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்னிங் வீடியோல நான் மறுபடியும் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம மார்னிங் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். க்ரூட் ஆயில் என்னதாங்க பண்ண போறானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிமாண்டில் தான் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இவர் வந்து மிலிட்ரி அட்டாக் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் இன்னமும் வந்து சரியா வந்து
அதாவது சொல்றல அந்த வந்த நியூஸே தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இவர் ஸ்டாப் பண்றேங்கிறதும் அவங்க ஆப்போசிட்டா இல்லைங்கிறதும் இவர் மறுபடியும் ஆமாங்கிறதும் 2 பேரும் உட்காந்து பேசுறதும் பாகிஸ்தான் வந்து நடுவில் வந்து அவங்க வந்து ஏதாவது பேசுறதும் இதே தான் போயிட்டு இருக்கே தவிர ஸோ நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு தெளிவான முடிவு இல்லை. இப்போதைக்கு க்ரூட் ஆயில் வந்து டிமாண்ட் 10,060 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சாரி 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுவும் ட்ரா பண்ணலை. சப்போர்ட் மட்டும் 9,901. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் ஒரு அப் அண்ட் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி பிரேக் அவுட்டுங்கிறது நேச்சுரல் கேஸில் இப்போதைக்கு கிடையாது. 296.6ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 285.8ங்கிறது ஸோ நேச்சுரல் கேஸுக்கான சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு வந்து காலையில் நமக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாக தான் இருக்குது. கோல்டு ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4,586 4,534 ஒரு ஃப்ளக்சுவேஷனாக தான் போயிட்டுருக்கு. இதில் எம்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பையிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1,60,978ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 1,57,532ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இங்கேருந்து ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் போகும் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். இன்னைக்கான ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதாவது நல்லா ஏறிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏறிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு பை சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு 2,74,457. ஸோ பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக வந்து ஒரு 4,000 to 4,500 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா இந்த ஹை வரைக்குமே கூட வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நமக்கு வந்து சில்வரில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத நம்ம மார்னிங் வீடியோலையும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு பை ஆகுமாங்கிறதும் தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ குளோபல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து கொடுக்கல. ஓகேங்களா? பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.